எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எதிரில வண்டியில வரவங்க யாரு எவருன்னு தெரியாம இருந்தாலும் சரிங்க, நீங்க வணக்கம்னு சொன்னா அவங்களும் பதிலுக்கு வணக்கம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவர் யாரு, முன்ன பின்ன பார்த்த யாபமே இல்லையே அப்படின்னு யோசிப்பாரு. மனுஷர் மட்டும் அப்படி இல்லைங்க, கடவுளே அப்படிதான் இருக்காரு. ஒரு ஆபத்து நேரத்துல ஏசப்பான்னு சொல்லி கூப்பிட்டா உடனே வந்து உதவி செய்தாரு. அதுக்கப்புறம் ஏசப்பா யோசிப்பாருங்க, இது யாரு என்னன்னு தெரியல, சரி நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன குழந்தை காலை எதறி கீழே விழுந்துச்சுன்னு வைங்க, பாக்குறவங்க யாரா இருந்தாலும் சரிங்க, அந்த பிள்ளைய தூக்கி விடுவாங்களா இல்லையா சொல்லுங்க. அதே மாதிரிதாங்க நம்ம ஏசப்பாவும் ஆபத்து நேரத்துல யாரு கூப்பிட்டாலும் சரிங்க ஓடி வந்து உதவி செய்வாருங்க. ஏன்னா அவரே சொல்லியிருக்காருங்க, ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடுன்னு சொல்லியிருக்காரு. நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்லங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுங்க, அவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வாரு. அதுக்காக கோயில்ல போய் முட்டி போட்டுதான் ஜெபம் பண்ணணும்னு அர்த்தம் இல்ல. வண்டியில போய்கிட்டு இருக்கும் போதே உங்க மன பாரத்தை அவர்கிட்ட சொல்லலாம். ஒரு பஸ்ல ஏறதுக்கு ஒரு கால் எடுத்து வைக்கிறோம்னு வைங்க, கால் வழுக்கும் போது நம்ம என்ன செய்வோம்? சில பேர் அம்மா அப்படிம்பாங்க, சில பேர் இஷ்ட தெய்வத்து பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. கால் வழுக்கும் போது கோயில்ல போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண முடியுமா? எந்த இடங்கிறது முக்கியம் இல்லைங்க, இயேசுங்கிறது அவரோட பேர் தான் முக்கியம். அந்த பேரை சொல்லி யார் கூப்பிட்டாலும் உங்களுக்கு உதவி செய்வாருங்க. அதுக்கப்புறம் ஏசப்பா நன்றி நன்றின்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க.